டெல்லியில் நிர்பயா கேஸாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூரில் வந்துட்டு அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான குற்றங்களாக இருக்கட்டும் பார்க்குறோம். அன்றாடம் எத்தனையோ பெண்கள் வந்து ரேப் செய்யப்படுகிறார்கள். அந்த பிரச்சனைகள் நடக்கும் போதெல்லாம் இப்படி ஆண்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் வராங்களான்னா வரல. ஒரு ஃபேக் கேஸ் அப்படின்னு முன்வைக்கப்படுது. அதை இன்னும் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உடனே வந்து இப்படி வந்து பெண்கள் வந்து ஆண்களை வந்து ஏமாத்துறாங்க, ஆண்களை வந்து ஃபேக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஃபேக்கா புக் பண்றாங்கன்னு சொல்லி இப்படி வந்து ஒரு ஆண்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து இப்படியான போராட்டங்கள் நடத்துறதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு நகைப்புக்குரியதாக தான் நான் பார்க்குறேன். தவறுகள் நடந்தால் அது வந்து தட்டி கேட்கப்பட வேண்டும். அது ஒரு ஆணுக்கு நடந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் சரி. இந்த சமூகத்துல பெண்கள் மீது எந்தவித துன்புறுத்தல்களும் நடக்கல, எந்தவித வயலன்ஸும் பெண்கள் மேல நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையே கிடையாது. அது வந்து எப்படின்னா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்கு சமம். வணக்கம் மேம். கேரளால பாலியல் சீண்டல் ஏற்பட்டதா சொல்லி ஒரு வீடியோ போட்டு அந்த நபர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா என்ன சொல்லப்படுது பரவலா அப்படின்னா, அந்த பொண் அந்த வீடியோ வெளியிட்ட பெண் வந்து ஃபேக் பண்ணி தனக்கு அப்படி பஸ்ல நடந்ததா ஃபேக் பண்ணி அந்த வீடியோவ போட்டிருக்காங்க. அது வியூவர்ஷிப்காக போட்டிருக்காங்க. அதனால வந்து சோஷியல் மீடியால தன் மீது வந்து தொடுக்கப்பட்ட தாக்குதல் வந்து தாங்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இறந்ததா சொல்றாங்க. 2 விஷயம். பெண்கள் வந்து இப்படி தனக்கு நடக்கக்கூடிய சீண்டல்கள அ நடந்ததுன்னு சொல்லி வேற யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாம, எங்களுக்கு சோஷியல் மீடியா இருக்கு. நாங்க அத வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி எங்களுக்கு நடக்கக்கூடிய சுரண்டல வெளிப்படுத்துறோம்னு சொல்றது ஒரு போக்கு இருக்கு. அந்த போக்க முதல்ல நான் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த இஷ்யூக்குள்ள போகணும்னு நெனைக்கிறேன். முதல்ல எதனால அந்த போக்கு ஏற்பட்டது அப்டின்னா, நிஜமாவே பாலியல் சீண்டல்கள் இருக்கா அப்டின்னா இருக்கு. பொதுவெளி வந்து பெண்களுக்கு சேஃபா இல்லையான்னா, சேஃபா இல்ல. ஏன்னா திருவனந்தபுரமே வந்து அகில இந்திய அளவுல பஸ்ல வந்து சீண்டல்கள் அதிகமா இருக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸ்ல அதிகம் சீண்டல்கள் இருக்கக்கூடிய ஒரு அ பிளேஸா பதிவாயிருக்கு. இது வந்து கிரைம் ரெக்கார்ட்ல பதிவான ஒரு விஷயம். அப்ப அந்த ஊர்ல பல பெண்களுக்கு நடக்கலாம். பல பெண்களுக்கு உண்மையாவே நடந்திருக்கலாம். அந்த பெண்கள் வந்து எங்க போய் அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க? எங்க போய் அதை பதிவு செய்யறாங்க? அப்படி பதிவு செய்யறதுக்கான மெக்கானிசம்ஸ் இங்க இருக்கா? அதன் மேல வந்து ஆக்ஷன் எடுக்கப்படுதா? எப்படியான ஆக்ஷன் எடுக்கப்படுது? எப்படி அவங்களுக்கு நீதி கிடைக்குது? இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எப்படி வந்து ஒரு கன்வென்ஷனலான போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் செட்டப்ப விட்டுட்டு, ஏன் பெண்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வராங்க? அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம கவனிக்கணும். அ ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, அ பெண்ணியவாதிகளே, இன்னொன்னு வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு வொர்க் பண்றவங்களே, இப்படி ஆன்லைன்ல வந்து பதிவு செய்யறது வந்து சரியில்ல அப்படிங்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, முதல்ல கன்வென்ஷனல் ஒரு நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசம், இந்த கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் வந்து சரியா இருந்தா, பெண்கள் இப்படி ஆன்லைன்ல வந்து நியாயம் கேட்கறதுக்கான அந்த ஒரு அணுகுமுறைய எடுக்க மாட்டாங்க. ஸோ, இந்த முறை சரியாகிற வரைக்கும் ஆன்லைன்ல வந்து நியாயம் கேட்கிற ஒரு முறை இருந்து தான் ஆகும். ஸோ, இத வந்து நம்ம ஒரு சமூகமா இத நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் ஆன்லைன்ல குடுக்கக்கூடிய பதிவுகள், வரக்கூடிய பதிவுகளோட உண்மைத்தன்மை. இத வந்து அ எப்படி பார்க்கறது அப்டின்னா, அம் பாதி விஷயங்கள் உண்மையா இருக்கலாம். பாதி விஷயங்கள் அதுல பொய் கலந்தும் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா, சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் தான். அதை யாராவது ஒருத்தர் வந்து பதியிறாங்கன்னா, அந்த குற்றத்துல வந்து உண்மை இருக்கா? பொய் இருக்கா? அப்படிங்கிறத வந்து பார்க்க வேண்டியது வந்து, அத நோக்கி கமெண்ட் போடணும்னு நெனைக்கிறவங்க, அதெல்லாம் வந்து சரி பார்க்கணும். பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டயும் போய் நம்ம எஜுகேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல நான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன்னு ஒரு நபர் வந்து எதிர்கொள்ளும்போது, அவர் வந்து நிஜமாவே அந்த குற்றத்த செய்யாதம்போது, மிக பெரும் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாவாங்க. ஏன்னா, இந்த சமூகத்துல பொறுத்தவரைக்கும் செக்ஷுவல் கிரைம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீரியஸா பெண்கள வந்து அம் ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படுகிறதுங்கும்போது, இந்த சமூகத்துல செக்ஷுவல் கிரைம் வந்து ரொம்ப ஒரு மோசமான கிரைமா பார்க்கப்படுது. அப்ப அந்த குற்றத்த நான் செஞ்சுட்டேன்னு ஒரு பெண் வந்து சொல்லும்போது, அந்த பெண் சொல்றத அப்படியே ஏத்துக்குவாங்க இந்த சமூகம். ஏத்துக்கிட்டு என்ன போட்டு அடிக்குதுங்கும்போது, எனக்கு தாங்க முடியல அப்படின்னு அந்த நபர் வந்து அந்த முடிவு எடுத்தத நம்மளால வந்து உணர முடியுது. அவருக்கு எப்படியான ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும்னு சொல்ட்டு. இப்ப இந்த பெண் வந்து தவறு செய்தார்களா? அவர்களுக்கு வந்து நிஜமாவே அது வந்து நடக்கலையா? ஆ இந்த விஷயங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி காவல்துறை வந்து ஆ முறையா வந்து வழக்கு தொடர்ந்து, முறையா விசாரணை செய்து, அந்த நபருடைய சூசைடுக்கு ஒரு நீதிய வந்து பெற்று தரணும் அப்படிங்கிறது தான்
ஒரு சரியான கோரிக்கையாக இருக்க முடியும். இப்ப ஒரு பெண் வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அதனால ஒருத்தர் இறந்துட்டாரு. அதே மாதிரி வரதட்சணை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து அ வரதட்சணை வாங்கினார் ஹஸ்பண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் குடுத்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் வந்து பெங்களூர்ல இறந்து போனம்போது ஒரு பெரிய கொந்தளிப்பு இருந்தது இந்த சமூகத்துல. ஆண்கள் வந்து ரொம்ப அதிகமாவே கொந்தளிச்சாங்க. ஆ இந்த சமூகத்தோடைய கட்டமைப்பு புரியாத பெண்களும் வந்து கொந்தளிச்சாங்க. இந்த மாதிரி வரதட்சணை கேஸ் வந்து மிஸ்யூஸ் தான் செய்யப்படுது. அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல பெண்கள் வந்து தனக்கு நடக்கக்கூடிய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்ட சொல்றதும் வந்து பெரும்பாலும் வந்து தவறா தான் இருக்கு. இப்படியெல்லாம் வந்து எப்படி அந்த டவுரி கேஸ் வந்து டவுரி லாஸ் வந்து தப்பா பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு சாரார் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ, அதே மாதிரி பெண்கள் இப்படி வந்து ஆண்கள் தனக்கு சீண்டல வந்து குடுக்குறாங்கன்னு சொல்ற அந்த குற்றச்சாட்டே தப்பு தான். எப்பொழுதுமே தப்பு தான். இந்த குற்றச்சாட்டு எல்லாமே ஆண்கள வந்து பழிவாங்கறதுக்காக தான் இருக்கு. உண்மையில அப்படி நடக்கிறதே இல்ல அப்படின்னு வந்து கிளைம் பண்றதை இங்க பார்க்க முடியுது. இந்த போக்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித ப்ரூஃபும் யாரும் வந்து பண்ண தேவை கிடையாது. அது ரொம்ப வெட்ட வெளிச்சமான வந்து ஒரு உண்மை. இப்படியான ஒரு சமூகத்துல பெண்கள் வந்து வீட்டளவுல வந்து துன்புறுத்தலுக்கு ஆளாகுறதும், பொதுவெளிகள்ல வந்து ஆளாகுறதுங்கிறது வந்து ரொம்ப சகஜமா நடக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு ஃபேக் கேஸ் இது இது நடந்திருக்கு. அதனால ஒருத்தர் வந்து இறந்திருக்காங்கங்கிறத வந்து ஒட்டுமொத்தமா நடக்கிற அ பாலியல் துன்புறுத்தல்கள்லாம் நடக்கவே இல்ல. பெண்கள் தான் பொய் சொல்றாங்கங்கிறத வந்து அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. ரொம்ப ரொம்ப பிற்போக்குத்தனமானது. ரொம்ப ரொம்ப அந்த குற்றத்த வந்து நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய வந்து கிரியேட் பண்ணக்கூடியது. நம்ம வந்து பார்க்குறோம். அம் டெல்லியில நிர்பயா கேஸா இருக்கட்டும், இல்ல கோயம்புத்தூர்ல வந்துட்டு அந்த ஏர்போர்ட் பக்கத்துல வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான குற்றங்களா இருக்கட்டும் பார்க்குறோம். அன்றாடம் எத்தனையோ பெண்கள் வந்து ரேப் செய்யப்படுகிறார்கள். அந்த பிரச்சனைகள் நடக்கும்போதெல்லாம் இப்படி ஆண்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் வராங்களான்னா வரல. அப்ப 2 விஷயத்தையும் நம்ம வந்து சமன்படுத்த முடியாது. இந்த ஒரு விஷயத்த வச்சு ஒட்டுமொத்த குற்றம் செய்பவர்களையும் காப்பாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது ஒரு சமூகமாக அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா அந்த பொண்ணு போட்ட அந்த வீடியோவையும் முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணி, அது நடந்திருக்கா அந்த பஸ்ல டிராவல் பண்ணவங்க, இவர்களெல்லாம் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி முதல்ல அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையா? அது உண்மையாவும் இருந்திருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருந்திருக்கலாம். எதுவுமே அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியத நம்ம வந்து சொல்ல முடியாது. இன்னொன்னு அப்படியான கம்ப்ளைண்ட்டா அவங்க வந்து சோஷியல் மீடியால ஏன் பண்ணாங்கங்கிற ஒரு விஷயமும் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டூ இன்வெஸ்டிகேஷன். இது ஏன்னா எப்படியான ஒரு விளைவுகள வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் நான் நினைக்கிறேன். இதை வந்து காவல்துறை வந்து இத ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி, அந்த சூசைடு நடந்ததுக்கான ஒரு தீர்ப்ப வந்து பெற்று தரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப நிர்பயா கேஸ் நடந்திருக்கு. பஸ்ல வந்து டிராவல் பண்ண ஒரு பெண்ண வந்து கடப்பாரையாலலாம் வந்து குத்தி அவங்களோட உள்ளுறுப்புகள வந்து சிதைச்சு ரேப் பண்ண கேஸஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அதெல்லாம் நடக்கவே இல்லையா இந்த சமூகத்துல? ஒரு ஃபேக் கேஸ் அப்படின்னு முன்வைக்கப்படுது. அத இன்னும் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உடனே வந்து இப்படி வந்து பெண்கள் வந்து ஆண்கள வந்து ஏமாத்துறாங்க. ஆண்கள வந்து ஃபேக்கா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஃபேக்கா புக் பண்றாங்கன்னு சொல்லி, இப்படி வந்து ஒரு ஆண்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு, இந்த மாரியான எலமெண்ட்ஸ் வந்து இப்படியான போராட்டங்கள் நடத்துறதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஒரு நகைப்புக்குரியதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, இந்த சமூகத்தில பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய வயலன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்லா ரொம்ப அதிகம். ஆ அதை வந்து நம்மளால களையவே முடியல அப்படிங்கும்போது, ஒரு ஃபேக் கேஸ் நடந்திருக்கு அப்படின்னா, அது வந்து தவறுன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டு, அதுக்கு வந்து சட்ட ரீதியான தண்டனைக்காக நம்ம வெயிட் பண்ண முடியுமே ஒழிய, உடனே வந்து பெண்கள் சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே தவறு அப்படின்னு சொல்றது வந்து, அது ரொம்ப சமூக எதார்த்தத்த வந்து மறைக்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு சொல்லணும்னா, சமூகத்தில இந்த குற்றம் வந்து களையப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வந்து ஊக்குவிக்கும். தவறுகள் நடந்தால், அது வந்து தட்டி கேட்கப்பட வேண்டும். அது ஒரு ஆணுக்கு நடந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு நடந்தாலும் சரி. நான் எப்படி பார்க்குறேன்னா, எல்லா துறைகள்லயும் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள், ஒடுக்குமுறைகள் இருக்க தான் செய்யுது. துறை வாரியா வந்து பெண்கள் வந்து பேசத் தொடங்கியிருக்கிற காலம் இது. ஆ அதை வந்து நாம வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறோம். அது நடக்காத வகையில அதற்கான ஒரு ஒரு புரொடெக்ஷன் மெஷர்ஸ வந்து ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும்னு சொல்றோம். கேரளா கவர்ன்மெண்ட்டும் சில விஷயங்கள செஞ்சிருக்காங்க. துறை வாரியாக இந்த மாரியான சிக்கல்கள் வரும்போது
அதை எதிர்த்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிற காலம். இந்த சமூகத்துல பெண்கள் மீது எந்தவித துன்புறுத்தல்களும் நடக்கல, எந்தவித வயலன்ஸும் பெண்கள் மேல நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையே கிடையாது. அது வந்து எப்படின்னா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுக்கு சமம். ஏன்னா ரொம்ப நிதர்சனமா நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நடக்கவே இல்லன்னு கிளைம் பண்றது மாதிரி ஒரு அபத்தம், ஒரு முட்டாள்தனம் இருக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவாவே சமூகத்துல ஒரு பெண் எதிர்ப்பு மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சமூகம். அந்த பெண் எதிர்ப்பு மனநிலை தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைய வந்து இழைக்கிறதுக்கு காரணமாவும் இருக்கு. ஆ ஒரு பெண் வந்து ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்ல ஒரு டவுரி லாவ வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு ஆண் இறக்க நேர்ந்தது அப்படின்னாலோ, இல்ல இந்த மாதிரியான ஒரு பப்ளிக் பிளேஸ்ல தனக்கு வந்து ஹாரஸ்மென்ட் நடந்ததுன்னு ஒரு ஃபேக் பண்ணியிருந்தாங்கன்னா, இதெல்லாம் வந்து ஊதி பெருசாக்கி, இப்படிதான் நடக்குது. இதுதான் ரியாலிட்டி. அ இங்க இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாமே ஆண்களுக்கு எதிரானது தான். அப்படின்னு வந்து கோருவது, அப்படின்னு வந்து நிரூபிக்க ட்ரை பண்றது வந்து ஒரு பெண் எதிர்ப்பு மனநிலையிலேருந்து தான் அது நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். வன்முறைக்கு வந்து எப்படி பெண்கள் மீதான வன்முறைக்கு வந்து எப்படி பெண் எதிர்ப்பு மனநிலை காரணமா இருக்கோ, அதே மாதிரி ஆண்கள் இங்க வந்து எந்த குற்றமுமே செய்யல. பெண்கள் அவர்கள் மேல வந்து போலியா தான் வந்து குற்றம் சுமத்துகிறார்கள்னு சொல்றதும், ஒரு பெண் எதிர்ப்பு மனநிலையிலேருந்து தான் அப்படியான கிளைம் வைக்க தோணுதுன்னு நான் நெனைக்கிறேன்.